அத்தா வந்து அத்தம்மாவை ஹஜ்ஜி கூப்பிடுறாங்களாம். அத்தா வந்து அவங்க அம்மாவை ஹஜ்ஜி கூப்பிடும் போது நினைச்சிட்டாங்க அவர் முடியாதுன்ட்டாங்களாம். முடியாதுங்கிறது எந்த அர்த்தம்னு பார்க்கணும். முடியாதுன்னா திமுர்ல முடியாதுன்னு ஒண்ணு முடியாது இருக்கு, உடம்புக்கு முடியாது ஒரு முடியாது இருக்குல்ல. முடியாதுங்கிற ரெண்டு முடியாது இருக்கிறது. அவங்களுக்கு ஏழல வயசான ஏஜா இருக்கிறாங்க முடியல அப்படின்ட்டாங்கன்னு வைங்களேன். அந்த முடியாதுவாக இருக்குமே ஆனால் இவங்களுக்கு ஹஜ்ஜி கடமையே இல்லை. அல்ல கேட்கவே போறது இல்ல. அவங்களுக்காக அத்தா ஹஜ்ஜி செய்ய போறாரு. எப்ப அவங்க வயசான ஆளா இருக்கிறாங்களோ ஹஜ்ஜி எப்ப கடமைன்னா காசு இருந்தவனே எல்லாம் கடமையாயிருது. காசும் தேவைப்பட்டா இருக்கணும், உடம்பும் அதுக்கு ஏற்றதா இருக்கணும், பிரயாணத்துக்கு ஏற்ற வகையில் என்ன செய்யணும் இருக்கணும். அப்ப வயசான காலத்தில் உள்ளவர்களா இருந்தா அவங்கள்ட்ட கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அந்த ஹஜ்ஜிக்கு போறதுக்கு உடல் தாங்காது அப்படின்னு இருப்பார்களே. ஆனால் எனக்கு முடியலப்பா அப்படின்னு ஒரு தாய் சொல்றாங்கன்னு வைங்க. அப்ப நீங்க என்ன விளங்கிக்கிறனு, அப்பவே அவங்களுக்கு ஹஜ்ஜி கடமை இல்லைன்னு விளங்கிக்கணும். ஹஜ்ஜி கடமை இல்லைன்னு விளங்கிட்டா உங்க அத்தாக்கு மட்டும் தான் இப்ப ஹஜ்ஜி கடமை. அவர் வேலையை மட்டும் செய்யட்டும். உங்க அத்தம்மாவை அல்ல கேட்க மாட்டான், ஏன் ஹஜ்ஜி செய்யலன்னு ஏன் கடமை ஆகல. இது இந்த முடியாத இருந்தா அந்த முடியாது இருக்கல இன்னொரு முடியாது அதான் மறுக்கிற திமுறா சொல்றது இருக்கல அதெல்லாம் முடியாது அப்படி செஞ்சாங்கன்னு கேட்டா அந்த மாதிரி சொல்லி இருப்பார்கள் இருந்தா அவங்களுக்காக யார் செஞ்சாலும் ஏத்துக்க மாட்டான். அவங்களே மனசால செய்ய விரும்பல, விரும்பாத ஒரு ஆளுக்கு போய் அத்தா போய் செஞ்சாலும் ஏத்துக்குவானா? உனக்கு நல்ல திரகாத்தம் இருந்து நீ செய்ய மாட்டேங்கிற முடியாதுங்கிற, உனக்காண்டு வேற ஆள் போய் செஞ்சா ஒருத்தன் கஞ்ச பயலா இருக்கிறான் கொடுக்கவே மாட்டேங்கிறான், அவனுக்காக மும்பை தர்மம் செய்ய நல்லா கூலி கொடுப்பானா? தாராள மனசு உள்ளவன் அப்படி கொடுக்க முடியாம போனா அவனுக்கு வேற ஆள் கொடுக்கலாம். அந்த கொள்கையே இல்லாத ஒருத்தனுக்கு அவன் கொடுத்தா நன்மை தருவான தரமாட்டான். அதனால அந்த முடியாதுன்னு செஞ்சிருப்பாங்களே. எந்த முடியாது? திமுரு முடியாது இருக்கல. எந்த முடியாது சொல்லுவோம்? ஏழாத ஆளுகளா முடியாத அவங்க ஏழாதவங்க. ஏழாதவங்களுக்கு கடமையே கிடையாது. உங்க அத்தா வந்து உங்க அத்தாவுக்கு மட்டும் செய்ய சொல்லு, அத்தம்மாவுக்கு வேண்டியதே கிடையாது, அதில் கேட்க மாட்டான்.